ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு சின்ன காமெடி. ஏண்டா கோவாலிய, கோடி ரூபாய் செலவானாலும் செட்டியாரோட பழகணும்டான்னு எங்கள் அப்பா அடிக்கடிக்கே சொல்லுவாருடா. அந்த ஷேட்டு பையன் இருக்கானே, யாரா? யார் ஓடுவேலு? அதே அவஸ்தான்டா, அந்த மார்வாடி ஷேட்டு. அந்த ஆள் 10 ரூபாய் வட்டி வாங்குறான்டா. நானே மாதம் 1000 ரூபாய் வட்டி மட்டும் கட்டுறேன்டா. எப்படியாவது அவனே கோழி அமுக்குனா மாதிரி அமுக்கணும்டா. அப்படியா? சரி, அவர் கிணறு விற்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த கிணறு நீயே வாங்க சொல்கிறேன். வாங்கி வாங்குடா, நான் அப்புறமா சொல்கிறேன். ஒரு நாள் சேட்டு, ஏன்பா கோவாலே, நீ என்கிட்ட கிணறு வாங்கினியா இல்லையா? நான் உனக்கு கிணறு தானே விற்றேன். அதில் இருக்கும் தண்ணி விற்கலே இல்லை. அதனால அந்த தண்ணிக்காக நீ எனக்கு வாடகை தரணும். இன்னிலிருந்து நீ என்னுடைய தண்ணிக்கு நீ வாடகை தரணும். அதை பற்றி தான் பேசணும்னு நானே உன்கிட்ட வரலாம் நினைச்சேன். நீ வந்துட்ட. சரியா போச்சு ஷெட்டு. என்ன இருந்தாலும் நீ மார்வாடி செட்டியார் தானே. எங்க ஊர் செட்டியாரே பரவாயில்லையா. ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. என்னன்னா, நாம் ஒரு பழைய வீடு வாங்குறோம்னு வச்சுக்கோ. அந்த வீட்டிலே இருக்கிற குடுத்தனக்காரங்களை காலி பண்ணித்தானே காலி வீடு தானே வாங்குறோம். பிறகு தானே இடிச்சு கட்டுவோம். அதனால உன்கிட்ட நான் கிணறு வாங்கினேன். கிணறு தானே வாங்கினேன். அதில் இருக்கும் தண்ணி இல்லை, அது தானே நீயும் சொல்ல வர்ற. கரெக்டு. அதனால நீ என்ன பண்ற, தண்ணி பூராவும் காலி செய்து வெறும் கிணத்தை எனக்கு கொடுக்குற. அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வீதம், மாசத்துக்கு 3000 ரூபாய் வாடகை தர வேண்டும். ஒன்று, எனக்கு காலி கிணறு ஒப்படைக்கணும். இல்லைன்னா மாசத்துக்கு 3000 ரூபாய் வாடகை தர வேண்டி இருக்கும். இன்னிலிருந்து நானே உனக்கு தர வேண்டிய வட்டி தரமாட்டேன். என்னைக்கு நீ கிணற்றில் இருக்கும் தண்ணியை காலி பண்ணி வெறும் கிணறை எனக்கு ஒப்படைக்கிறியோ அன்னைக்கு வரைக்கும் நீ ஒட்டி கேட்கவே கூடாது. தெரிஞ்சுதா? டேய் கோவாலு, ரொம்ப நன்றிடா கோவாலு. சரியான நேரத்தில் சரியான ஐடியா கொடுத்து காப்பாத்துட்டேன். அவன்தான் அறிவாளின்னு நினைக்கிறான். நினப்பு. நாம் யாரு? வைகை புயல். அவனுக்கு சரியான பாடம் கற்று கொடுத்துண்டா. ஏமாத்தாதே ஏமாறாதே, ஏமாத்தாதே ஏமாறாதே. நன்றி நன்றி நன்றி. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.